அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ இந்த ஒரு ஜாதக அமைப்பில், ஆண் ஜாதக அமைப்பில் இந்த பெண் மோகம் அவருக்கு அதிகமாக இருக்கும். அதோடைய அமைப்பை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் சதா பெண்கள் ஞாபகத்திலே இருப்பார். அதாவது பெண்கள் மீது மோகமுள்ளவராகவும் ஆசை அதிகமுடையவராகவும் ஆசையை அடக்க முடியாதவராக இருப்பார். இது சுக்கிரன் 6இல் ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருடைய அமைப்பு இதுதான். அதே போல் லக்னாதிபதி 6ஆம் இடம், அதான் 6ஆம் இடத்து அதிபதி இல்லை 6ஆம் இடம் ராகு, இவங்க 3 பேரும் தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகர் சிறு வயதிலிருந்தே, அதாவது சிறு வயதிலிருந்தே எப்படி சொல்கிறதுனா, இப்போ போதைக்கு அடிமை, கெட்ட பழக்கங்கள், சண்டை சச்சரவுகள், வீட்டுக்கு அடங்க மாட்டார். திருமணம் அவருக்கு பண்ணி வச்சாலும் மனைவியோட அவரால் அது எப்படின்னா இல்லற சுகம் மனைவிக்கு கிடைக்காது. சதா எப்பவும் போதையிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை அமைப்பை கொடுத்துரும். அதே போல் பிரச்சனைகளையும் தொடரும். கணவன் மனைவியும் பிரிவினை ஏற்படுத்தி பிரிச்சிடும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த விதியை பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் உங்களுடைய மகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். லக்னம், அதான் லக்னாதிபதி லான் போன்ற லக்னம், அந்த இடத்து அதிபதி 6ஆம் இடம் ராகு, 6ஆம் இடத்து அதிபதி. இதில் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்துக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்தே தீரும். அதே போல் பெண் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் தடுமாற்ற உடையவர்களாக இருப்பாங்க. அதாவது எளிதில் ஆசைக்கு இணங்கக்கூடியவராகவும் வாய்ப்பு ஏற்பட்டுரும். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்கள், தெரிஞ்சு வச்சுங்க. 6ஆம் இடமோ லக்னாதிபதியோ ராகும் சம்மந்தப்பட்டால் பெண்களும் வழி தவறக்கூடும். அதாவது அவங்களும் தேவையில்லாத போதைகளுக்கு அடிமையாகலாம், வேறு எதுக்கு வேணாலும் அடிமையாகலாம். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.